மேக்னெட். அந்த மேக்னெட் கிட்ட ஒரு சூச்சிக்கா ஒரு ஊசி போய் ஒட்டிக்கிறது. எப்போ ஒட்டிக்கும்? only when there is a magnetic field and it will get attracted towards the magnet within that magnetic field, not away from the magnetic field. அப்போ அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த ரத்தி வருது. ஒரு சந்நிதிக்கு போனா, குருவாயூரப்பனுடைய கோயிலுக்கு போனா அங்க இந்த பக்தி உத்வேகம் வருது. சிதம்பரத்துக்கு போனா வருது, மதுரைக்கு போனா வருது, திருச்செந்தூருக்கு போனா வருது. இப்படி எத்தனையோ கோயில்கள் அங்கங்க எனக்கு அந்த ஸ்தலத்துக்கு போனா என்ன சொல்றது, அங்க இருக்கிற சாநித்தியத்தை அப்படியே அனுபவிக்கிற மாதிரி இருந்துட்டு அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அங்கேருந்து வந்த பிறகு அந்த க்ஷேத்திரத்தை பாருங்க, அங்கேயும் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே போனேன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டே சாப்பாடு எல்லாம் நல்லா கிடைக்கும். மறந்துடாதீங்க, குருவாயூர் போனேன்னாக்க பக்கத்தில் ருக்மணி ஏஜென்சிக்கு பக்கத்தில் ஒரு நல்ல உபகார மந்திரம் இருக்கு, அங்கே மட்டும் விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன, அந்த கோயில் உள்ள போனப்போ சாநித்தியம் இருக்கு. அங்கே வந்த பிறகு மறுபடியும் அது ஏதோ ஞாபகம் வருதுன்னா அது அந்த சமயத்தில் அந்த சந்நிதி விசேஷத்தால் வரக்கூடிய பக்தி. அது என்னன்னா தேசபாதித்த பக்தி. முதலாவது காலபாதித்தம், ஒரு இரண்டாவது என்னன்னா தேசபாதித்தம். அந்த ஸ்தலத்துல இருக்கும்போது வருது, அப்புறம் வரல. ஆனா அப்படியும் கூட இந்த பக்தியுடைய ஒரு ஸ்ப்ரவுட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன, சாத்வி நைஜ விகும். ஒரு சாத்வியா இருக்கக்கூடியவோ பதிவிரதையா இருக்கக்கூடியவோ எப்படி சாவித்ரி சத்தியவானியா ஆசிரிச்சாலோ அப்படி ஒரு சாத்வியா இருக்கக்கூடியவோ சதாகாலம் தன்னை பத்தியே ஆசிரிப்போ. ஆனா அந்த பத்தியை ஆசிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த ஜென்மாவில் அந்த பத்தி தான் அவருக்கு கணவன். அதனால் எனக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமித்தம், ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்காகத்தான் அந்த சாத்வி அந்த கணவரை அவ ஆசிரிக்கிறார். அந்த காரணம் இல்லைன்னா அது போல கூட ஆசிரியம் இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்ப அது என்ன, அது நிமித்த பாதித்த பக்தி. நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. முதலாவது காலபாதித்தம், அப்புறம் இரண்டாவது தேச பாதித்தம், அப்புறம் மூணாவது என்ன நிமித்த பாதித்தம். அது நிமித்தத்துக்காக வரக்கூடிய பக்தி. அப்புறமா என்ன அப்படின்னா, அதாவது யாரோ ஒருத்தர் சொல்றா, சொன்னதுக்காக நான் வந்துட்டு பண்றேன், அவ சொன்னதுக்காக நான் செஞ்சேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் செஞ்சேன், அதெல்லாம் நிமித்தம் வந்துடும். அப்புறம் என்னன்னா லதா க்ஷிதிருஹம், ஒரு லதை, ஒரு கொடி. க்ஷிதிருஹா அப்படின்னா மரம். அந்த மரத்தை போய் ஆசிரிக்கிறது. ஒரு மரம் இருந்தால் தான் அந்த கொடி அப்படியே நல்லா சுற்றி படர முடியும். அப்போ ஒரு லதை ஒரு மரத்தை ஆசிரிக்கிறது அப்படின்னா அதை ஆசிரிக்கிறது, அதுக்கு சாமீப்பியம் கிடைச்சிருக்கு, ஆனால் சாயுஜ்யம் இல்லை. இது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்குது பக்தி. அதுக்கு சாமீப்பியம் இருக்கு, அதாவது விருட்சத்தோடு இருக்கக்கூடியது இருக்கு, சாமீப்பியம் இருக்கு. ஆனா இதுவே விருட்சமாயிடுறதா? அப்போ அப்போ சாமீப்பியம், அப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு பக்தி, சாமீப்பியம் கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன கடைசியிலே சொல்றாரு, சிந்து சரித்வல்லபம். சிந்து சரித்வல்லபம் யதா நதீனாம் பகவோம்பு வேகாஹ சமுத்திரமேவாபி முகம் திரவந்தி அப்படின்னு சொல்லி சொல்றது இல்லையா? அப்போ அது போல எல்லா நதிகளும் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி அப்படின்னு வெவ்வேறு பேர்களோட இருக்கு. இந்த எல்லா நதியும் சமுத்திரத்தை சேர்ந்த பிறகு இது கங்கா, இது யமுனா, இது சரஸ்வதி. சமுத்திரத்தை நான் போய் பிரித்து காட்ட முடியுமா? முடியாது இல்லையா? சேர்ந்து இரண்டரை கலந்துடுச்சு. அப்போ இந்த இரண்டரை கலக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமான பக்தி. இது எல்லாமே பக்தி தான். இது ஒரு சோபான கிரமத்தில் வந்துட்டு இருக்கு. முதல்ல வரக்கூடியது காலபாதித்தம், அப்புறம் வரக்கூடியது தேசபாதித்தம், அப்புறம் வரக்கூடியது நிமித்த பாதித்தம், அப்புறம் சாரூபியம், அப்புறம் சாமீப்பியம், சாலோக்கியம், அதெல்லாமே அது உள்ளே வந்துடும் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கடைசியில் வரக்கூடியது என்னன்னா சாயுஜ்யம். அந்த சாயுஜ்ய பக்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிரேஷ்டமானது. இதே தான் நாராயணீத்திரி கூட ஆங்காங்கு நாராயண பட்டத்திரி வெவ்வேறு இடங்களில் தத்பக்திஸ்து கதாரசா அமிர்த ஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷதஸ்தன்வதி சத்ய சித்திகரி ஜெயத்தை விபோ சைவாஸ்து மே த்வத்பத பிரேம பிரௌಢிரசாத்ருதா திருதரம்
வாதார யாதீஸ்வர அப்படின்னு பிரார்த்தனை. இன்னொரு இடத்துல இந்த தேவஹூதிக்கு கபிலருடைய இந்த ரூபத்துல பகவான் அனுகிரகம் பண்ணும்பொழுது கூட மம குணகண லீலா கர்ணனை ஆகர்ணனை கீர்த்தனாதி மை சுர சரிதோக பிரக்ய சித்தானுவృత్తి பவதி பரம பக்தி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி கபிலதருதித்வம் தேவஹூதி. அநேக இடங்கள்ல இதேதான் நாராயண பட்டத்திரி கூட அங்காங்க நாராயணத்துல பிரதிபாதனம் பண்ணியிருக்கார். அதாவது அத்தகைய பக்தி எந்த பக்தி கோபிகைகள் கிட்ட இருந்தோ ஏவம் பக்தி சகல போனே நேஷிதா நஷ்டாவா கிம் சாஸ்திரோகைஹி கிரிஹதரசா கோபிகாபியோ நமஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தகைய அந்த ஒரு உயர்ந்த பக்தி இத்தகைய சத்கிரந்தங்களை படிக்கக்கூடிய அந்த காரணத்தால நமக்கு அது ஏற்படுத்தும். அது ஸ்திரமா இருந்து அது நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் ஏதோ அதை தொட வைக்கட்டும். இந்த ஸ்வஸ்வரூபான சந்தானத்தை உண்டு பண்ணட்டும். மேலும் மேலும் எல்லாருக்கும் இத்தகைய கிரந்தங்கள் ஆயுராரோக்கிய சௌக்கியத்தை கொடுத்து இகத்துல இந்த வாழ்க்கை நல்லபடியா இது போல சத்சங்கத்தோடு இருக்கும் வண்ணம் பண்ணி இனிமே ஜென்மம் வராம இருக்கிறதுக்கு எத்தகைய அனுகிரகத்தை பண்ண முடியுமோ அத்தகைய அனுகிரகத்தை இந்த கிரந்தங்கள் நமக்கு பண்ணட்டும். இந்த கிரந்தங்கள் வாயிலாக அந்த பரம்பொருள் நம்ம எல்லோருக்கும் கூட அத்தகைய அனுகிரகத்தை பண்ணட்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு ரொம்ப ஸ்ரத்தையோட இவ எல்லாருமே சம்ஸ்கிருதமும் கத்துக்கிறா, சம்ஸ்கிருதியோட இருக்கா, சம்ஸ்காரத்தோட இருக்கா. அதுக்காக அவளை ட்ரிபிள்எஸோட இருக்கா எல்லாருமே. அதுபோல அந்த சம்ஸ்கிருதி சம்ஸ்காரத்தோட திரிவேணி சங்கமம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகத்துல வருஷா வருஷம் பெரியவர் சங்கல்பம் பண்ணி புரட்டாசி சனிக்கிழமையில இங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரத்தையோட இங்க நாராயணியம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. இது மேலும் மேலும் இப்படியே நடக்கிறதுக்கு பகவான் நிறைய அனுகிரகம் பண்ணட்டும். வருஷா வருஷம் எல்லாரும் இப்போதைய அந்த புரட்டாசி மாசத்துல எந்த சனிக்கிழமை அன்னைக்கு இங்க வைக்கணும் அப்படிங்கிறத பகவான் நிர்ணயம் பண்றாரோ அந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் வந்து சேர்த்து இது கூடியிருந்து குடியரத்துக்கு சுவாமி நன்றி அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை வேண்டு நான் இத்துடன் ஏதோ இன்னைக்கு இந்த மாதம் அக்டோபர் 10ஆம் தேதி எல்லா இடத்தையும் லோகக்ஷேமத்துக்கு கண்ட நாராயணிக்கார குருவாயில் 1,00,000 பேர் சேர்றாங்க. இந்த மாதம் அக்டோபர் 10ஆம் தேதி இப்போ எல்லா இடத்துலையும் ஆன்லைனில் அவாவா இது பண்ணால் அந்த கிருப்பால் நான் போடுற தெரிஞ்ச வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்க. நாராயண உங்களுக்கு அக்ரே பஷ்யாமி அவள் ஒரு டைம் வச்சுருக்கா. அந்த டைம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிடைய அங்கே 1,00,000 பேர் பாராயணம் பண்ணுறாங்க குருவாயில். மற்ற எல்லா இடத்துலையும் சேர்ந்து 1 கோடி பேர் பாராயணம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ணால் உலகத்துக்கு எல்லா க்ஷேமும் ஏற்படும். அதை நான் குரூப்பில் போடுறேன். மற்ற வாழ்க்கையில் நீங்கள் வச்சு கொடுங்க. यच्छन्दसा वृषभो विश्वरूपः छन्दोऽप्यो जगतात् सम्बभूव समेन्द्रो मेधया. இந்த பெயரை எடுத்துட்டோம்னா பக்தின்றது சொல்லும்பொழுது இதோடைய குணாதிசயங்களை சொல்லுவா, அங்கே சொல்லும்போது அதோட குணாதிசயங்களை சொல்லுவா. அது நமக்கு முக்கியம் கிடையாது. பகவான் கிட்ட பக்தி பண்ணுவோம். இந்த பகவான் யாரு? சத்தியம் ஞானமனல்யம் பிரம்ம உபனிஷத் சொல்லிட்டு பகவானுடைய லட்சணத்தை உபனிஷத் சொல்லிட்டு அது சத்தியம் ஞானமனல்யம். எதுக்கு எப்பவுமே மறைவே இல்லையோ அது சத்தியம். எது அறிவே சொரூபமா இருக்கோ அது ஞானம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதோடைய சகாயமும் தேவை. உங்களெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கண்ணு வேணும், வெளிச்சம் வேணும். இதோட சகாயம் இல்லாத உங்களை தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அவாவாள் தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இருக்கேன்றதை உணர்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதோட சகாயம் இருக்கிறதையும் நமக்கு நான் இருக்கேன்னு தெரியும், ரொம்ப தெளிவா தெரியும். அதனால அந்த ஆத்மாதான் பிரம்மந்தான் பல பல வடிவங்கள்ல பக்தானுகிரகத்துக்கோஸ்கரம் இருக்கு. அதனால நாராயணியத்துல ஒரு ஸ்லோகத்தை பட்டத்தில் எடுத்து சொன்னேன். யோ யாவான் யாத்ருஷோவா துவமிதி கிமபி நைவா. வெறும் சிவாந்திரை படிச்சா சிவனை தெரிஞ்சுட்டோம்னு நினைச்சுக்கிறோம். நாராயணி படிச்சா பெருமாளை குருவார் படி தெரிஞ்சுட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா அவள்லாம் சொல்றா அங்க யாரும் உனக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. சிவாந்திரை ஆச்சாரியர் சொல்லுங்க, பூஜா திரவிய ஸ்மிருத்தையோ விரச்சிதாக பூஜாம் கதம் குருமணி.
பூஜைக்கு எல்லாம் இருக்கு, பில்வம் இருக்கு, புஷ்பம் இருக்கு, பால் இருக்கு, தயிர் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் எப்படி பூஜை பண்ணுவேன்? ஏன் பண்ண முடியாதுன்னா எனக்கு நீ ஒண்ணு தெரிய மாட்டேங்கிறது. அப்படின்னா என்ன? ஒரு ரூபம்னு ஒரு காரணத்துக்கு எடுத்துட்டாலும் கூட அது பிரம்மமாக சொல்லுறது. இந்த அகண்ட பிரம்மத்தை வந்து நம்மளால கண்டமா இருக்கிற பிரம்மத்துக்கு இது நூண்டு வில்லமோ துளசியோ என்னன்னு சொல்லணும். இந்த பாகவதத்துல ஒரு விஷயம் வரும், நாராயணிக்கு வரும். அது ஏதோ குருவாயூரப்பரோட பாடல்கள்ல ஏசுதாஸ் பாடியிருக்கு. அவர் ரொம்ப அந்த மாதிரி இருக்கிற கிருத்திகள்லாம் தான் எடுத்து பாடிருக்கு. பாகவதாதி புராணங்கள்ல இருக்கிற பிரமாணத்தை தான் அவர் எடுத்து பாடிருக்கு. அவர் சொல்ல, குருவாயூரப்பா, நீ அக்னி உனக்கு வெறும் ஒரு தீப்பொறி. கண்டு இப்படி எப்படி ஜொலிக்கிற சின்ன இடத்துல ஓம் முன்னாடியே நமக்கு பெருசா தாங்க முடியாது. பஞ்சபூதாத்மகமா இருக்கிற அக்னி உனக்கு வெறும் உனக்கு ஒரு தீப்பொறின்ற குருவாயூரப்பு இல்லை. அந்த அக்னி வெறும் ஒரு தீப்பு. இதே அம்பாளை பத்தி சொன்னா அப்படி சொல்லுவா, சிவனை பத்தி சொன்னா இப்படி சொல்லுவேன். இவங்க விஷயம் என்னன்னா, இந்த ஆகாசம் வெறும் ஒரு சுஷிரம் அப்படின்னு. சுஷிரம்னா ஓட்டை. நமக்கு இந்த ஆகாசம் எப்படி இருக்கு? அந்த ஆகாசம் குருவாயூரப்பனுக்கு வெறும் ஒரு சின்ன ஓட்டை. ரொம்ப அழகான பாட்டு. அவரோட வனமாலா அப்படின்ற ஒரு பாடல்கள்லாம் குருவாயூரப்பன் மேலேயே பாடியிருக்கார். ஆனால் அது இந்த பாவத்தை பாடியிருக்கு. இதுக்கெல்லாம் மூலம் பாகவத ஸ்லோகங்கள், நாராயணியின் விஷயம். அதனால பட்டத்திரி சொல்ற, யோ யாவான் யாத்ருஷோவா தொம் இதி கிமபி நைவ அவகச்சாமி. குருவாயூரப்பா, நான் வந்து தெரிஞ்சது மாதிரி நடிக்கிறேன். நான் எனக்கு உண்மையா எனக்கு ஒன்னையும் தெரியல, என்னையும் தெரியல. நாடகத்தில் உன் அடியார் போல் நடித்து என்று மணிவாசக பெருமான் சொன்னார். அது போலதான் எல்லாரும் ஒரு பக்தியில சைவம், வைஷ்ணவம், சாக்தம் என்ற பேதம் எல்லாம் கிடையாது. வெறும் ரூபத்தை எடுத்துக்கும் பொழுது இந்தந்த ரூபத்தை வசத்தியா அந்தந்த கிரந்தத்தை சொன்னாதானே அந்தந்த ஆராதகாலுக்கு வந்து தன் சுவாமி எல்லாத்த காட்டிலும் வசத்தின்னு வரும்பொழுது ஒரு பக்தி புஷ்டி வரும். அப்படிதான் வரணும்ட்டு. இப்போ நானே சொல்லுவேன், எனக்கு என் கிருஷ்ணர் எல்லா தெய்வத்தை காட்டிலும் பெரிய தெய்வம், ரொம்ப பழைய தெய்வம், ஆதி தெய்வம் எல்லாம் கூட எனக்கு அவர் தெய்வம்னே எனக்கு பார்க்கணும். அவரை காட்டிலும் பெரிய தெய்வங்கள்லாம் இருந்தாலும் எனக்கு கண்ணன் தான். அது என் ஹிருதயம். எனக்கு அவரை தெய்வமா உபாசிக்கணும்னு கூட ஆசை இல்லை. கண்ணனை வந்து அவர் பெரிய எல்லாத்துக்கும் ரொம்ப பழைய தெய்வம். முதல் அவர் தான் வந்தார். அவருக்கு அப்புறம் தான் இவெல்லாம் வந்தான்னு வேண்டாம். இவர் இப்பவே வந்து கடைசியில தான் வந்தார் இவர். ஆக்சுவலி துவாபரி கலியுகத்துக்கு பின்னாடி இருக்க துவாபரியுகத்துல தான் வந்தார். ஆனா வந்து அவர் எத்தனை பேரை தன் சரித்திரத்தால் ஆக்கர்ஷிச்சிருக்காரு. அது காரணம் என்னன்னா, அவருடைய தியாகம், அவரோட பிரேம, அவர் மக்கள் கிட்ட கலந்துன்றது. எவ்வளவு சௌலபிய பரிபூர்ணனா இருந்தார். குழந்தைக்கு குழந்தையா இருந்தார், யுவகனுக்கு யுவகனா இருந்தார், பிரேமிக்கனுக்கு பிரேமிக்கனா இருந்தார், குருவுக்கு குருவாக இருந்தார், தோழனுக்கு தோழனாக இருந்தார். எல்லாமாவும் இருந்தது கிருஷ்ணாவதாரம். அதனால்தான் சொன்னேன், மற்ற இடங்கள்ல தனியான சாதனைகளை பண்ணி அந்த சுவாமி அடையணும்னா கிருஷ்ணாவதாரத்துல சோயம் கிருஷ்ணாவதாராக ஜெயதி தவ விபோ. என்ன உனக்கு ஹியூமன் இமோஷன்ஸ் எது இருக்கும், மூட்ஸ், ஹியூமன் மூட்ஸ் எது வந்து உனக்கு மோட்சத்துக்கு ஒரு தடையும். இப்போ லஸ்டன் எடுத்துனோம்னா காமம் நமக்கு எவ்வளோ ஒரு தடை பகவத் சாட்சாத்காரத்து. இந்த கிருஷ்ணரே சொன்ன, திரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனமாத்மனா காமஹா குரோதா ததா லோகா தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜே என்று கீதாச்சாரியர் சொன்னார். ஆனா அதே காமத்தையே ஒரு சாதனையா வச்சுட்டு கோபிகைகள்லாம் கிருஷ்ணன் அடைஞ்சுட்டு. இந்த காமம் உலகத்துல வச்சா பந்தனத்துக்கு காரணம் ஆயிடுறது. அதே கண்ணன் கிட்ட வச்சா அவன் ஆசைப்பட்டு வரான். அதாவது மற்ற தெய்வங்கள்லாம் தெய்வமா, அது நாராயணனே ஆகட்டும், மற்ற தெய்வம்னு நம்ம சிவன் அம்பாடியே சொல்லிட்டு நாராயணனே ஆகட்டும், நாராயணன்னு பார்க்கும்பொழுது அந்த தெய்வம் வந்து தெய்வத்துவத்தை விடாது. அவள் என்ன எதிர்பார்க்கிறார், நீ இப்படி வா. கிருஷ்ணாவதாரத்துல மாத்திரம் கண்ணன் என்ன பண்ணினார் அப்படின்னா, நான் இப்படி வரேன், நீ அப்படி வா அப்படி வான்னு சொல்லாத. இந்த அவதாரத்துல நான் இப்படி வரேன். எனக்கு வந்து அம்மாவுடைய அன்பை ஐ ஹேவ் டு என்ஜாய். மற்ற இடத்துல தட் இஸ் அட்டாச்மெண்ட். ஒரு அம்மா குழந்தைகிட்ட இருக்கிறது அட்டாச்மெண்ட். அது வந்து உன்னை வந்து பகவத் பிராப்தியிலேருந்து விமுகமா பண்ணிடும். பிகாஸ் யூஆர் அட்டாச் டு யுவர் சன் and he is attached to you. ஆனா இந்த கிருஷ்ணர் மாத்திரம் சொன்னார், எனக்கு யசோதா அம்மாவோட அன்பு வேணும், எனக்கு ஒரு தோழனோட அன்பு வேணும், ஸ்ரீதாமாவோட பிரேம வேணும். ராமாவதாரத்துல கூட சக்கியம், ஒரு குழந்தை கிட்ட ஷேக்காண்டு கொடுத்து சக்கியத்தை பண்ணினார் அப்படிங்கிறது நம்ம பெருசா சொல்லுவோம். வாஸ்தவத்துல பெருசுதான். ஆனாலும் சுக்ரீவனுக்கு ராமர் கிட்ட சக்கியம் பண்ணும் பொழுது கூட
அவர் தன்னை வெளிப்படி காட்டிக்கலைன்னாலும் அவரோட பிரசன்ஸ், அவரோட காம்பீரியம் தெரியுது, ஜாகிரதையா தான் இருக்கு. நான் கூட லக்ஷ்மண சுவாமி இருக்கார், வாக்கு கொடுத்துட்டார், ராமர் அதுக்கு கட்டுப்பட்டு இருந்தார், அவரோட மனைவியை வாலியை உத்தாரம் பண்ணி காப்பாத்தி கொடுத்தார். ஆனா இவர் அந்த வருஷ ருத்து முழுக்க ஆனந்தமா சுகமா மனைவியோட குடிச்சுண்டு சுக்ரீவன் கொடுத்த வாக்க கடைசியில மறந்துட்டார். அப்போ ராமபிரபாவம் தெரியுது, லக்ஷ்மண சுவாமி எரிக்கிற மாதிரி வர சுக்ரீவா அப்படின்னு கத்தின்னு வரும்பொழுது ராமபிரபாவம் தெரிஞ்சு பயந்து நடுங்கி போய் தப்பு ஆகிடுத்து, இவன் மன்னிச்சு விடணும்னு சொல்லி பிரபு கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அப்போ அந்த பிரபாவம் தெரியறது இல்லையா, சாந்தமாவும் இருப்ப, ஆனா சமுத்திர இவ காம்பீரியே இன்னும் ஆயிடுறத பாக்குறோம் நம்ம. ஆனா இந்த கிட்டா இருக்கானே ஸ்ரீராமன் ஆத்மமித்ரே அப்படின்னு விட்டார் பட்டத்திரி, பேரு கூட சொல்ல. ரொம்ப ஆச்சரிய நாராயணத்துல என்னன்னா, ஆச்சாரியால் கூட எதை சொல்ல முடியாத மறைச்சு வச்சாரோ அந்த ராதைய பேரு 9 இடத்துல சொல்ற நாராயணி. ராதிகா, ராதா, ஆராதிதா அப்படின்லாம் சொல்லிட்டு வர. ஆனா ராதையோடைய அண்ணா ரிஷபானுவுக்கு 2 குழந்தைகள். முதல் உள்ள குழந்தை அவருக்கு தான் ஸ்ரீராமான்னு பெயர், 2வது பொண்ணு தான் ராதை. அந்த ஸ்ரீராமா பெயரை சொல்லப்பட்டங்கிற பட்டத்திரி ஆத்மமித்ரே பிராதாஸ்தம் ஹாரம் ஏவி லலித விரச்சிதம் ராதிகாயி திசை. தன்னோட ஆத்மமித்திரம் தோழ அந்த ஸ்ரீராமா கிட்ட தோந்து போயிடுவார். இவர் விளையாட்டு, அவனுக்கு அஜிதான்னு பெயர், யாராலும் ஜெயிக்க முடியாதவன். ஆனா அந்த கண்ணன் ஸ்ரீராமா கிட்ட விளையாட்டை தோண்டு போய் கண்ணனுடைய குடுமியை பிடிச்சு கண்ணன் தோள் மேல ஏறி குதிரை விளையாட்டு விளையாடுவாங்க ஸ்ரீராமா. போ போ போ. அது போல இருக்கக்கூடிய சக்கியம். அதான் பட்டதி சொல்ற, சோயம் கிருஷ்ணாவதாரா ஜெயதி தவ விபோ எத்திர சௌஹார்த்ர நீதி ஸ்நேக துவேஷ அனுராக பிரபிருதிபி அதுலைஹி அஸ்ரமை யோகவிதா. கிருஷ்ணாவதாரத்தோட பெருமை இந்த ஸ்லோகம் ஒன்று தெரிஞ்சுட்டா போறோம். சில தசகங்கள் நமக்கு புரியலைனாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்ற சிரமம் படாது இருக்கிற யோக பேதங்கள். இந்த யோகங்கள் எதையுமே கண்ணபிரான் கீதையில உபதேசம் பண்ணுவேன். எவ்வளவு சௌஹிருத யோகம், பீதி யோகம், துவேஷ யோகம், அனுராக யோகம், ஏதாவது கீதையில ஒரு 18 யோகங்கள் இது ஏதாவது ஒரு யோகம் தெரிகிறதோ அதெல்லாம் இந்த வழியில வரவா. தன்னை நாடி தன்னை சேர்ந்து தன்னவான்னு ஆனவாளுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்த மாட்டான். நீ உன்கிட்ட என்ன குறை இருக்கோ அதையே என்கிட்ட வச்சுடு, அது என்ன அடையறதுக்கு சாதனையாக ஆகிடும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணாவதாரம். அதனால யோயாவான், அதனாலதான் எனக்கு கண்ணனை பிடிக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அவர் பெரிய தெய்வமோ சிறு தெய்வமோ அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஆனா அந்த பிரேமி காரணம் இதுதான். ஆனா பெரியோர்கள்லாம் என்ன சொன்னான்னா, யோயாவான் யாத்ருஷோவா தொமிதி கிமபி நைவாவகச்சாமி பூவன் ஏவம் ச அனன்ய பாவா. அந்த ஏக நிஷ்டை எப்பவுமே தேவை. நான் கொஞ்ச நாள் இதுவும் பண்றேன், கொஞ்ச நேரம் அதுவும் பண்றேன், எல்லாம் பண்ணலாம். ஆனா தன் உள்ளம் யாரு, இந்த ஈஸ்வர உபாசனை இருக்கு பாருங்க, அது ஒரு ரகசியம். அது ஒரு ஆத்திலேயே ஒரு கணவன் மனைவி இருக்கலாம், ஒரு அம்மா கிட்ட இருந்தே பிறந்த 5 குழந்தைகள் இருக்கலாம். ஆனா ஒரு குழந்தைக்கு ஒரு பதார்த்தத்துல ஒரு தனி ருச்சி வரதே. அது போல அந்தந்த ஜீவனுக்கு அதோடையான இஷ்டமூர்த்தி இருக்கும். அது என்ன மற்ற எதுகிட்ட போனாலும் கூட இந்த மூர்த்தியை பத்தி சொல்லும் பொழுது உள்ள உருகும். அது காரணம் என்னன்னா, இவன் தன் சாமர்த்தியத்தால போய் பிடிக்கல, அவ கிருப்பை பண்ணி இந்த ஜீவனை பிடிச்ச. அதனால ஒரே குடும்பத்திலே சிவபக்தாள் இருப்பா, ராமபக்தாள் இருப்பா, கிருஷ்ண பக்தாள் இருப்பா, அம்பாள் பக்தாள் இருப்பா. இந்த பக்தி உபாசனைன்றது மாத்திரம் ஏகமுகம்தான். இந்த பொதுவா உலகத்துக்கு ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கும் கொடுக்கும் பொழுது, ஏன்னா இந்த ஏக பக்தி பண்ணறேன்னு துவேஷம் வந்துவிடக்கூடாது. அது சில வாட்டி வந்துடும். என் தெய்வம் என் பக்தி வசத்தி அப்படின்னா மற்ற தெய்வம் மட்டம் அப்படிங்கிறது தெரியாத வந்துடுறது, அன்கான்சியஸா வந்துடுறது. அது வராது இருக்கிறதுக்கு தான் ஆச்சாரியால் பஞ்சாயத்தன பூஜா பத்ததின்னு கொடுத்து உன்னோட இஷ்டமூர்த்தியை நடுப்புல வச்சுக்கோ. அது சிவ பஞ்சாயத்தனம் ரொம்ப பிரசித்தம். ஆனால் நான் சக்தி பஞ்சாயத்தனம் பார்த்துருக்கேன், சூரிய பஞ்சாயத்தனம் பார்த்துருக்கேன், விஷ்ணு பஞ்சாயத்தனம் 3-4 வீட்டில் பார்த்துருக்கேன். அவாவோட இஷ்டமூர்த்தி விஷ்ணு தான் உனக்கு பிடிக்கும்னா அந்த ரூபம் சாலக்கிராமத்தில் நடுப்புல வச்சுட்டு சுத்தி மற்ற ரூபங்களை வச்சு பூஜை பண்ணு. அம்பாள் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அம்பாள் நடுப்புல வச்சுட்டு மற்ற ரூபங்களை வச்சுட்டு பூஜை பண்ணு. சிவபெருமான் பிடிக்கும்னா அந்த ரூபத்தை நடுப்புல வச்சுட்டு மற்ற உபாசனம். ஏன்னா மற்றதுக்கு 2 புஷ்பம் போடு, சோ தட் உனக்கு இந்த தேசம் வரக்கூடாது, வேற்றுமை வரக்கூடாது. இது பண்ணிட்டு பகவத்பாதோட உத்தரவு. இந்த மாதிரியான ஒரு சேர்க்கையை ஆச்சாரியால் தான் பண்ணினார். ஆனா அவர் எல்லாரையும் பூஜை பண்ணி எல்லாரையும் பாடு அப்படின்னு சொல்லல.
உன்னோட இஷ்ட ரூபத்தை நீ பாடு, உன்னோட இஷ்ட ரூபத்திலேயே நீ நிலவில். அவர் ஆச்சாரிய ஸ்தானத்தை இருந்து சொல்லினாலே ஏராளமான ஸ்தோத்திரங்களை கொடுத்திருக்காரு. அந்தந்த ஸ்தோத்திரத்துல அந்தந்த தெய்வம் தான் வசத்தின்னு. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஆச்சாரிய ஸ்தோத்திரங்கள்ல அந்த தெய்வத்தை பாடும்பொழுது அந்த தெய்வம் தான் வசத்தின்னு சொல்லுவாரே வேண்டிய, மற்ற தெய்வம் மட்டும்னு சொல்லுவாரு. அவர் வாயால வராது. ஆனா ஒரு தெய்வத்தை வசத்தியா சொல்லும் பொழுது இன்னொரு ரூபம் கொஞ்சம் தாழ்த்தது போல நமக்கு அப்பியர் ஆகும். ஆனா சாஸ்திரத்துல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நகி நிந்தா நியாயம், இந்த நியாயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ விஷ்ணு ரொம்ப வசத்தின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் மற்ற ரூபங்களை குறைச்சலா சொன்னது போல நம்ம காணும். ஆனா அந்த ரூபத்தை குறைச்சலா சொன்னதை நீ எடுத்துக்காத, இவர் வசத்தின்றதை மாத்திரம் எடுத்துக்கோ. இதை இவர் அந்த மற்ற ரூபங்களை குறைச்சலா சொல்றதுக்கு அதை சொல்லலை, அதுக்குதான் நகி நிந்தா நியாயம். ஆனா இதோட பெருமையை காட்டுறதுக்கு அதை சொன்ன. அது போல சிவபெருமான சொல்லும் பொழுது மற்ற ரூபங்கள் அதுக்கோசரம் ஹரி மட்டும் பிரம்மா மட்டும், பிரம்மா அப்பாவை எல்லாராலையும் எல்லா புராணம் எல்லாருமே அவர் சொல்லி உபனிஷத்துல மட்டும்தான் பிரம்ம வித்யைன்னு பேர். சிவ வித்யை, ஹரி வித்யை, அம்பிகா வித்யெல்லாம் புராணங்கள்ல தான் இருக்க வேண்டிய. உபனிஷத் சொல்றதே பிரம்ம வித்யை. பிரம்மாவுக்கோசரம் ஒருத்தர் சண்டை போடுறதா இருக்கும். எனக்கு சிவன் விஷ்ணு தான் சண்டை போட்டுக்கிற நிறைய பேர் இருக்கா. இங்க பிரம்மா தான் எனக்கு பரம் தெய்வம் அப்படி சொல்லி பிரம்மாவோட ஸ்துதிகள், பிரம்மாவோட கீர்த்தனைகள் அதை பத்தி யாரும் நினைக்கிறதே கிடையாது. அவர் தான் நமக்கு தோப்பனாரா பெரும் தாத்தாவா இருந்து நம்ம எல்லாரும் படைச்சவர் பாவம். நான் அவரை பத்தி நம்ம யாரும் ஸ்மரிக்கிறதே கிடையாது இல்லையா. அதெல்லாம் பெரியவா ஒரு வழி காட்டியிருக்கா, அதெல்லாம் நம்ம ரொம்ப போனோம்னா இப்ப நான் ஒரு வழியை ஆரம்பிக்கிறேன்னு அதெல்லாம் முடியாது. பெரியவர்கள் ஒரு வழியை வந்திருக்கா, அந்த வழியை பிடிச்சும் போதே இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அவாவா பிடிச்சிட்டு சமைத்தா அவாவோட இஷ்ட மூர்த்தியில ஒரு நிஷ்டை வரணும். ஏன்னா அப்ப எல்லா ஃபார்ம்ஸையும் தியானம் பண்ண முடியாது. சச்சிதானந்த சிவா நரசிம்ம சுவாமிகள் கிட்ட அவரோட சரித்திரத்துல வரும். ஒரு பக்தர் சொல்ற, சந்திரசேகர பாரதி சுவாமிகள் கிட்ட போய் சொல்லுற, எனக்கு நிறைய மந்திரோபதேசம் இருக்கு. அதுக்கு நிறைய மந்திரோபதேசம் ஆனதுனால எனக்கு இந்த மந்திரோபத்தை உபதேசம் சொல்லும் பொழுது அந்த ரூபம் ஸ்மரணையில வருது. அப்புறம் உடனே அடுத்த மந்திரம் ஸ்மரிக்கணும். ஏன்னா தியானம்ன்றது சும்மா சொல்லிடவே வேண்டிய, தியானம் நடக்கணும். அடுத்த மந்திரம் உடனே இந்த மனசு இந்த பாவத்திலேருந்து இந்த எல்லாமே ஒரே பிரம்மமானாலும் கூட, ஈவன் ரிவர்ஸ் எல்லாமே வாட்டர் இருந்தாலும், கங்கா ஹாஸ் ஹர் ஓன் பர்சனாலிட்டி அண்ட் பிரசன்ஸ். யமுனா கிட்ட வரும்போது ஷி ஹாஸ் ஹர் ஓன் பர்சனாலிட்டி அண்ட் பிரசன்ஸ். ஆல் H2O வாட்டர் என்ன வேணாலும் சொன்னாலும் கூட அவளுக்கு தனி ஒரு சாநித்தியமும் அந்த பர்சனாலிட்டி இருக்கும். அது போலதான் அந்த பகவானுடைய ரூபத்துக்கும் கூட ஒரு பாவத்துல போயிட்டு அவளுக்கு அவ எல்லாமே பிரம்மம் தான் ஆனாலும் அந்த பாவத்தை அவளால் விட முடியாது ஃபார் மெனி ரீசன்ஸ். அது போல அவர் சொல்றாரு, எனக்கு இப்ப ஒரு சிவனை தியானம் பண்ணி பஞ்சாட்சர ஜபம் பண்ணி உடனே சக்தியை தியானம் பண்ணோம்னா என்னால் முடியறது இல்லை. அப்புறம் உடனே இப்ப அஷ்டாட்சரம், அப்புறம் பிள்ளையாரோடைய மந்திரம், இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி எனக்கு தியானம் சித்திக்க மாட்டேங்கிறது. ரூபங்களை எப்படி தியானம் பண்றது, தியானம் வரமாட்டேங்கிறது. ஒரு சந்திரசேகர பாரதி சுவாமி சொன்ன, உனக்கு இந்த மந்திரங்கள்லாம் தேவைப்பட்டது குருநாத்தால் உபதேசம் பண்ணினா நீ கேட்டு வாங்கிட்டே இல்லையா? ஆமா, எனக்கு இந்த ரூபம் தியானம் பண்ண முடியலையே. உனக்கு என் குருநாத்தன் ரூபம் வருது, என்ன வருது, அவர் தான் குருநாத்தாள தியானம். இந்த எல்லா தேவதைகளும் குருவுல அடக்க என்ன ஜெகத்குரு சொல்ற, நாக வித்யா பிரஜாதிபியாம் தபசா உபசமேனவா துஷ்யேயம் சர்வபூதாத்மா குரு சுஷ்ரூஷயாயத்தான்னு குச்சேரோபாக்கியாத்துல ஸ்ரீ பாகவதத்துல பகவான் சொல்ற. குரோர் அனுகிரகேணைவ குமார பூர்ண. இந்த ஏக நிஷ்டை, ஏக பாவம், ஏகத்துவத்துல ஒரு பிரியம் இருக்கலாம். ஆனா மற்ற பாவம், மற்ற ரூபங்களே நமக்கு துவேஷமும் இதுவும் வரக்கூடாது. நம்ம பொதுவா எல்லா ஸ்தோத்திரங்களையும் கத்துக்கணும். ஆனாலும் அப்படி எல்லாம் கத்துண்டாலும் கூட ஒரு பிள்ளைக்கு தன் அம்மா தன் அப்பான்ற ஒரு பாவம் வர்றது போலதான் அவருக்கு ஏக நிஷ்டை தான் வர முடியும். இல்லை இன்னைக்கு நான் இப்படி, நாளைக்கு மாறிக்கிறேன், அப்புறம் இன்னொரு நாள் மாறிக்கணும், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன் வியாழக்கிழமை ஒரு போட்டோ அமைச்சு கொடுக்குற பாருங்க. அப்ப இன்னைக்கு எனக்கு இது, அன்னைக்கு இது ஒரு சின்சியர் குருவிலேயே எடுத்துக்கோங்க. ஈஸ்வர் ரூபம் சொன்னா கொஞ்சம் புரியாது. இப்போ குருவிலேயே எடுத்துக்கோங்க. குருவிலேயே எப்படி ஒரு குரு நிஷ்டையோட இருக்கிறதா இருக்கா? எனக்கு இன்னைக்கு மண்டே ஒரு குரு, டியூஸ்டே ஒரு குரு, வெட்னஸ்டே ஒரு குரு, தர்ஸ்டே ஒரு குரு, ஃப்ரைடே ஒரு குரு. அந்த குரு ஸ்திரீயா தான் இருக்கணும் ஃப்ரைடேன்னா. சாட்டர்டே ஒரு குரு, சண்டே ஒரு குருன்னு இல்லையா. ஒரு குருன்னா அவரோட முடிஞ்சிருச்சு. ஆனா மற்ற எல்லா குருவோட ரூபங்களும் கூட என் குருநாத்தாளோடைய எனக்கு பூர்ணம்.
அதனால எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெவரன்ஸ் வச்சுக்கோ. ஆனா ஏகனிஷ்ட அது போலதான் ஈஸ்வர ரூபம். ஏன்னா இதெல்லாம் குரு தத்துவம் தான். அருணகிரிநாதருக்கு முருகன் குரு தான், பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் குரு, அவர் பேர்லயே குருன்னு இருக்கு சப்தம். மாணிக்க வாசகருக்கு பரமேஸ்வரன் குரு தான். எல்லாரும் குருவாக தான் வந்து உபதேசம் பண்ணினான். அப்ப இப்படி சொன்னா நமக்கு புரியுறது இல்லையா? என் குருநாத்தால் அது ஒரு நிஷ்டை நமக்கு ஹிருதயத்தில் அந்த பாவம் சொல்றது இல்லையா? அது போலதான் ஒரு ரூபம் ஒரு உபாசனையில தான் ஒரு சின்சியர் ஸ்பிரிச்சுவல் சீக்கருக்கு நிற்க முடியும். He can revere everything. எல்லாருக்கிட்டையும் ஒரு துவேஷம் இல்லாத ஒரு அன்போட, எனக்கு என் குருவாயூரப்பன் தான் பரமேஸ்வரன், என் குருவாயூரப்பன் தான் அம்பாள், குருவாயூரப்பன் தான். அது மாதிரி சிவபக்தாளுக்கு பரமேஸ்வரன் தான் எனக்கு குருவாயூரப்பன், பரமேஸ்வரன் தான் எனக்கு அம்பாள், அப்படி நிற்க முடியுமே வேண்டிய ஒரு சம்ஸ்காரத்துக்கு நம்ம எல்லா ஸ்தோத்திரங்களும் கத்துக்கலாம். இந்த பஞ்சாயத்துல பூஜை பண்ணலாம். அப்படி பண்றவாளுக்கும் கூட அதே ஏகனிஷ்ட. அதனால இவங்க குலதேவதா இஷ்ட தேவதான்றோம். ஒருத்தர் குலதெய்வம் ஒரு சுவாமி என்ன அவளுக்கு அதுவே இஷ்ட தேவதையா இருக்கணும்னு கிடையாது. இல்லாட்டி இஷ்ட தேவதான்னு சொல்லணும். இப்ப தெரியும் குலதேவத்தை விஷ்ணுவா இருக்கிறவாளுக்கு பரமேஸ்வரன் இஷ்ட தேவதையா இருக்கா, பரமேஸ்வரன் குலதேவதையா இருக்கிறவாளுக்கு ஹரி இஷ்ட தேவதையா இருக்கா. This is every individual has his own path towards the truth. அது வந்து he has to find through tapas. அதனால தான் பட்டதி சொன்னார் யோ யாவான் யாத்ருஷோ. மேக்னெட், அந்த மேக்னெட் கிட்ட ஒரு சூச்சிக்கா ஒரு ஊசி போய் ஒட்டிக்கிறது. அது எப்போ ஒட்டிக்கும்? only when there is a magnetic field and it will get attracted towards the magnet within that magnetic field, not away from the magnetic field. அப்போ அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த ரத்தி வருது. ஒரு சந்நிதிக்கு போனா, குருவாயூரப்பனுடைய கோயிலுக்கு போனா அங்க இந்த பக்தி உத்வேகம் வருது. சிதம்பரத்துக்கு போனா வருது, மதுரைக்கு போனா வருது, திருச்செந்தூருக்கு போனா வருது. இப்படி எத்தனையோ கோயில்கள் அங்கங்க எனக்கு அந்த ஸ்தலத்துக்கு போனா என்ன சொல்றது, அங்க இருக்கிற சாநித்தியத்தை அப்படியே அனுபவிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அங்கேருந்து வந்த பிறகு அந்த க்ஷேத்திரத்தை பாருங்க, அங்கேயும் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போனேன்னா தான் உங்களுக்கு கரெக்டா ஸ்டே சாப்பாடு எல்லாம் நல்லா கிடைக்கும். மறந்துடாதீங்க, குருவாயூர் போனேன்னாக்க பக்கத்துல ருக்மணி ரீஜென்சிக்கு பக்கத்துல ஒரு நல்ல உபகார மந்திரம் இருக்கு, அங்க மட்டும் விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன, அந்த கோயில் உள்ள போனப்ப சாநித்தியம் இருக்கு, அங்கே வந்த பிறகு மறுபடியும் அது ஏதோ ஞாபகம் வருதுன்னா அது அந்த சமயத்துல அந்த சந்நிதி விசேஷத்தால வரக்கூடிய பக்தி. அது என்னன்னா தேசபாதித்த பக்தி. முதலாவது காலபாதித்தம், ஒரு இரண்டாவது என்னன்னா தேசபாதித்தம். அந்த ஸ்தலத்துல இருக்கும்போது வருது, அப்புறம் வரல. ஆனா அப்படியும் கூட இந்த பக்தியுடைய ஒரு ஸ்ப்ரவுட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன, சாத்வி நைஜ விகும். ஒரு சாத்வியா இருக்கக்கூடியவோ பதிவிரதையா இருக்கக்கூடியவோ எப்படி சாவித்ரி சத்தியவானியா ஆசிரிச்சாலோ அப்படி ஒரு சாத்வியா இருக்கக்கூடியவோ சதாக்காலம் தன்னை பத்தியே ஆசிரிப்போ. ஆனா அந்த பத்தியை ஆசிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த ஜென்மாவில் அந்த பத்தி தான் அவருக்கு கணவன். அதனால் எனக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமித்தம், ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்காகத்தான் அந்த சாத்வி அந்த கணவரை அவ ஆசிரிக்கிறார். அந்த காரணம் இல்லைன்னா அது போல கூட ஆசிரியம் இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்ப அது என்ன, அது நிமித்த பாதித்த பக்தி. நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. முதலாவது காலபாதித்தம், அப்புறம் இரண்டாவது தேச பாதித்தம், அப்புறம் மூணாவது என்ன நிமித்த பாதித்தம். அது நிமித்தத்துக்காக வரக்கூடிய பக்தி. அப்புறமா என்ன அப்படின்னா, அதாவது யாரோ ஒருத்தர் சொல்றா, சொன்னதுக்காக நான் வந்துட்டு பண்றேன், அவ சொன்னதுக்காக நான் செஞ்சேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் செஞ்சேன், அதெல்லாம் நிமித்தம் தான் வந்துடும். அப்புறம் என்னன்னா லதா க்ஷிதிருஹம், ஒரு லதை, ஒரு கொடி. க்ஷிதிருஹா அப்படின்னா மரம். அந்த மரத்தை போய் ஆசிரிக்கிறது. ஒரு மரம் இருந்தால் தான் அந்த கொடி அப்படியே நல்லா சுற்றி படர முடியும். அப்போ ஒரு லதை ஒரு மரத்தை ஆசிரிக்கிறது அப்படின்னா அதை ஆசிரிக்கிறது, அதுக்கு சாமீப்பியம் கிடைச்சிருக்கு, ஆனால் சாயுஜ்யம் இல்லை. இது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்குது பக்தி. அதுக்கு சாமீப்பியம் இருக்கு, அதாவது விருட்சத்தோட இருக்கக்கூடியது இருக்கு, சாமீப்பியம் இருக்கு. ஆனா இதுவே விருட்சமாயிடுறதா? அப்போ அப்போ சாமீப்பியம், அப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு பக்தி, சாமீப்பியம் கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன கடைசியில சொல்றாரு, சிந்து சரித்வல்லபம். சிந்து சரித்வல்லபம் யதா நதீனாம் பஹவோம்பு வேகாஹ
சமுத்திரமேவாபி முகம் திரவந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அது போல எல்லா நதிகளும் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி அப்படின்னு வெவ்வேறு பெயர்களோட இருக்கு. இந்த எல்லா நதியும் சமுத்திரத்தை சேர்ந்த பேர்கள். இது கங்கா, இது யமுனா, இது சரஸ்வதி. சமுத்திரத்தை நான் போய் பிரித்து காட்ட முடியுமா? முடியாது இல்லையா. சேர்ந்து இரண்டரை கலந்துடுச்சு. அப்போ இந்த இரண்டரை கலக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமான பக்தி. இது எல்லாமே பக்தி தான். இது ஒரு சோபான கிரமத்தில் வந்துட்டு இருக்கு. முதல்ல வரக்கூடியது காலபாதித்தம், அப்புறம் வரக்கூடியது தேசபாதித்தம், அப்புறம் வரக்கூடியது நிமித்த பாதித்தம், அப்புறம் சாரூபியம், அப்புறம் சாமீபியம், சாலோக்கியம். அதெல்லாமே அது உள்ளே வந்துடும் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கடைசியில் வரக்கூடியது என்னன்னா சாயுச்சியம். அந்த சாயுச்சிய பக்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிரேஷ்டமானது. இதே தான் நாராயணீத்திரி கூட ஆங்காங்கு நாராயண பட்டத்திரி வெவ்வேறு இடங்களில் தத் பக்திஸ்து கதாரசா அமிர்த ஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷதஸ்தன்வதி சத்ய சித்திகரி ஜெயத்தை விபோ சைவாஸ்து மே த்வத்பத பிரேம பிரௌಢிரசாத்ருதா திருதரம் வாதார யாதீஸ்வர அப்படின்னு பிரார்த்தனை. இந்த இடத்துல இந்த தேவஹூதிக்கு கபிலருடைய இந்த ரூபத்துல பகவான் அனுகிரகம் பண்ணும்பொழுது கூட மம குணகண லீலா கர்ணனை ஆகர்ணனை கீர்த்தனாத்யை மைசுர சரிதோக பிரக்ய சித்தானுவృత్తి பவதி பரம பக்தி சாஹி மிருத்யோர் விஜயத்ரி கபிலதருதித்வம் தேவஹூதி. அநேக இடங்கள்ல இதேதான் நாராயண பட்டத்திரி கூட ஆங்காங்கு நாராயணத்துல பிரதிபாதனம் பண்ணியிருக்கார். அதாவது அத்தகைய பக்தி, எந்த பக்தி கோபிக்கு கேட்கிட்டதோ ஏவம் பக்தி சகலபுவனே நேஷிதா நஷ்டாவா கிம் சாஸ்திரோகைஹி கிமிஹதரசா கோபிகாபியோ நமஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தகைய அந்த ஒரு உயர்ந்த பக்தி இத்தகைய சத்கிரந்தங்களை படிக்கக்கூடிய அந்த காரணத்தால் நமக்கு அது ஏற்படுத்தும். அது ஸ்திரமா இருந்து அது நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் ஏதோ அதெல்லாம் தொட வைக்கட்டும். இந்த ஸ்வஸ்வரூபான சந்தானத்தை உண்டு பண்ணட்டும். மேலும் மேலும் எல்லாருக்கும் இத்தகைய கிரந்தங்கள் ஆயுராரோக்கிய சௌக்கியத்தை கொடுத்து இகத்துல இந்த வாழ்க்கை நல்லபடியா இது போல சத்சங்கத்தோடு இருக்கும் வண்ணம் பண்ணி இனிமே ஜென்மம் வராம இருக்கிறதுக்கு எத்தகைய அனுகிரகத்தை பண்ண முடியுமோ அத்தகைய அனுகிரகத்தை இந்த கிரந்தங்கள் நமக்கு பண்ணட்டும். இந்த கிரந்தங்கள் வாயிலாக அந்த பரம்பொருள் நம்ம எல்லோருக்கும் கூட அத்தகைய அனுகிரகத்தை பண்ணட்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு ரொம்ப ஸ்ரத்தையோட இவ எல்லாருமே சம்ஸ்கிருதமும் கற்றுக்கிறா, சம்ஸ்கிருதியோட இருக்கா, சம்ஸ்காரத்தோட இருக்கா. அதுக்காக அவளை ட்ரிபிள்எஸோட இருக்கா எல்லாருமே. அதுபோல அந்த சம்ஸ்கிருதி சம்ஸ்காரத்தோட திரிவேணி சங்கமம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகத்துல வருஷா வருஷம் பெரியவர் சங்கல்பம் பண்ணி புரட்டாசி சனிக்கிழமையில இங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரத்தையோட இங்க நாராயணியம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. இது மேலும் மேலும் இப்படியே நடக்கிறதுக்கு பகவான் நிறைய அனுகிரகம் பண்ணட்டும். வருஷா வருஷம் எல்லாரும் இப்போதைய அந்த புரட்டாசி மாசத்துல எந்த சனிக்கிழமை அன்னைக்கு இங்க வைக்கணும் அப்படிங்கிறத பகவான் நிர்ணயம் பண்றாரோ அந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் வந்து சேர்ந்து இது கூடியிருந்து குடியரத்துக்கு சுவாமி நன்றி அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை வேண்டும். நான் இத்துடன் இதோ இன்னைக்கு இந்த மாதம் அக்டோபர் 10ஆம் தேதி எல்லா இடத்துலையும் லோகக்ஷேமத்துக்கு கண்ட நாராயணி பாராயணம் குருவாயூரில் 1 லட்சம் பேர் சேர்றாங்க. இந்த மாதம் அக்டோபர் 10ஆம் தேதி அப்புறம் எல்லா இடத்துலையும் ஆன்லைனில் அவ்வளோதான் இது பண்ணால் அந்த கிருப்பால் நான் போடுற தெரிஞ்ச வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்க. பாராயணம் உங்களுக்கு அக்ரே பஷ்யாமி அவள் ஒரு டைம் வச்சுருக்கா. இந்த டைம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிடைய அங்கே 1 லட்சம் பேர் பாராயணம் பண்ணுறா குருவாயூரில். மற்ற எல்லா இடத்துலையும் சேர்ந்து 1 கோடி பேர் பாராயணம் பண்ணுறதுன்னா ரொம்ப பிரச்சாரம் பண்ணியிருக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ணால் உலகத்துக்கு எல்லா க்ஷேமும் ஏற்படும். அதை நான் குரூப்பில் போடுறேன். மற்ற வாழ்க்கையில் நீங்கள் வச்சு கொடுங்க. यच्छन्दसा वृषभो विश्वरूपः छन्दोऽप्यो जगतात् सम्बभूव समेन्द्रो मेधया त्वमिति किमपि नैवावगच्छामि भूमन्. எனக்கு நீ கிடைச்சிருக்க குருவாயிருப்பா. எனக்கு உன்னால்தான் இது எல்லாம் வந்து ஏவம் அனன்ய பாவா. ஒன்று எனக்கு தெரியும், அதுதான் அவர் சொல்லுற. அனன்ய பாவமாக
அனுபஜனம், அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அனுபஜனம் நிரந்தரம் அவனை நாடிண்டே இருக்கு, அவன்கிட்ட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும் லைஃப்ல. அதுதான் நமக்கு வாழ்க்கையில் நாராயணியமா, சிவானந்தரியா, சுந்தரரியா, பாகவதமா, கீதை அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனால் யூ ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டு ஹிம். நம்ம லைஃப்ல எப்படி வாழ்ந்தா நம்ம அந்த சத்தியத்துக்கிட்ட கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா வேர்ல்டு அப்படிங்கிறது நித்யா, ராகம் தேஷம் பொய் எல்லாம் பித்தலாட்டம் எல்லாம் காப்பட்டியும் இருக்கு. அதுக்கிட்ட தான் நம்ம லைஃப்ல எப்பவுமே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதனால எல்லா தோஷங்களும் வந்துடும். அது அடிக்கடி இந்த மாதிரி சத்சங்கங்கள்னு கிடைக்கும் பொழுது வந்து உட்காந்துருந்தா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்துருந்தா கொஞ்சமாவது அந்த இன்னர் கனெக்ஷன் வரும். அவ்வளோதான். இது நான் தெரிஞ்சுட்டேன், எனக்கு தெரியும் தெரியல, அதெல்லாம் செகண்ட். எனக்கு இது தெரியுமா அது தெரியுமா, நீ பார்க்காத சொல்றியா பார்த்து சொல்றியா, அதுலெல்லாம் கர்வத்தை அடையவே அடைஞ்சுதாரு. நமக்கு எதுவும் கிருஷ்ண கிருபையால தான் கிடைக்கவே வேண்டிய, நம்ம சாமர்த்தியத்தால எதுவும் இன்னைக்கு வந்து உட்காந்து படிக்கிறோம்னா அவர் போட்ட பிச்சை. நம்மளை இப்படி இருக்கணும்னு அவர் சங்கல்பிச்சிருக்க, அதனால இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்க வேண்டிய நம்ம சாமர்த்தியமே பக்தியில் எப்பவுமே அடங்கிதான் இருக்கும். அதனால அவர் சொல்ற அனுபஜனம் 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 அனுசிந்தனம் அனுஸ்மரணம் அனுகீர்த்தனம் ஏவ அனுபஜனமே வாத்ரியே சைத்திய வயிரின். அதுக்கு ஒரு வழி பக்தி சாதனை. துவல்லிங்கானாம் துவதங்கிரி பிரியஜன சதசாம் தர்சன ஸ்பர்ஷனாதி பூயான்மே. எல்லாம் பாகவதத்துல இதெல்லாம் உத்தவோபதேசம் இப்படி எல்லாம் இருக்கணும்னு உபதேசமா பண்றது. நாராயணிய முழுக்க பிரார்த்தனா கிரந்தம். நம்ம வெறும் வியாதியை நீக்குன்னு கேட்கறது தான் நமக்கு தெரியும். ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் சாதனைகள், அந்த சத்தியத்தை அடையறதுக்கு இந்த ஜீவன் பக்குவமான இந்த மெச்சூரிட்டி எல்லாம் கேட்கிற குருவாய் பண்ணிட்டேன். எனக்கு நிறைய சத்சங்க பாக்கியம் கொடு, எனக்கு நிறைய பக்தி கொடு. எவ்வளவு இடத்துல கேட்டிருக்கேன். தன்மே பக்தி மேல திருடைய ஹரகதான் கேட்டுக்கிறார். ஏன் கேட்டுக்கிறேன்னா பக்தி திருடமா பண்ணணும். உனக்கு நாராயணி படிக்கணும்னா பல்லு வெளி இருந்தா படிக்க முடியுமா? இடுப்பு வெளி இருந்தா உட்கார முடியுமா? கீழே கால் வெளி இருந்தா தலைவலி இருந்தா படிக்க முடியுமா? அதனால ஆரோக்கியம் ஏன் வேணும்னா உன் பக்தி பண்ணுறதுக்கு. அதுக்குதான் ஆரோக்கியம் கேட்கறது. கடைசியிலேயும் ஆரோக்கிய சௌக்கியம் கேட்கறது. ஏன் கேட்கறேன்னா அதோட இன்னர் ஹிருதயம் என்னன்னா பகவான் கிட்ட சம்பந்தப்படணும், பகவான் கிட்ட சம்பந்தப்படணும். அவ்வளவுதான். அதனால இப்போ அது அனுபஜனமேவா ஆத்ரியே சைத்திய வயிரின்னு உன் பக்தியினாலேயே உள்ளே இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சுடுவேன் கிருஷ்ணா. லிங்கானாம் நீ எத்தனையோ க்ஷேத்திரங்கள்ல இருக்க, அந்த க்ஷேத்திரங்கள் கிட்ட சம்பந்தப்படுறேன். துவதங்கிரி பிரியஜன சதசாம் உன் பக்தர்கள் கிட்ட சம்பந்தப்படுறேன். தர்ஷன ஸ்பர்ஷனாதிகின்னு உன்னை பார்க்கணும், பக்தரோட சேர்ந்துக்கணும். பாண்டுரங்க விட்டல சம்பிரதாயத்திலேயே பக்தர் கட்டினா ஸ்பர்ஷனாதி பூயான்மே துவத் பிரபூஜா. திருப்பி உன்னை பூஜை பண்ணிட்டு இருக்கணும், ஆராதிச்சுங்க. நதி நுதி குணகர்மானு கீர்த்தியா. இதேதான் சிவானந்த ஆச்சாரியர் சொல்ற. பரமேஸ்வரா இப்படி ஒண்ணு ஆராதனை பண்ண ஒரு பாக்கியம் கிடைச்சு, இது பாகவத தர்மம் பேர். இது எல்லாரும் சொல்லும். சிவானந்தர் ஒரு ஸ்லோகத்தை சொல்ற, நாலம் வா இது போராதா பரமேஸ்வரா சக்கரதேவ ஒரு வாட்டி நாலம் வா சக்கரதேவ தேவ பவத சேவா நதிர்வா நுதிஹி பூஜா வா ஸ்மரணம் கதாஸ்ரவணமப்யாலோகனம் மாத்ருஷாம் சுவாமின் அஸ்திர தேவதானுசரணாயாசேன கிம் லப்யதே. உன்னை தவிர ஸ்திரமா இல்லாத எதையும் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்ற தெய்வங்கள் கிட்ட தான் போற. தெய்வமே விட்டுடுங்க. இப்ப ஆத்துல போனாலே சில பேர் ஆத்துல பெருசா போட்டு வச்சிருக்காங்க 2 கழுதையோட போட்டோ, அப்படியெல்லாம் இப்ப இருக்கா. தெய்வமே கழுதையோட போட்டோ, ஆந்தையோடைய படம், ஆந்தையோட தங்க விக்கிரம் மண்டபத்தை பிரதானமா வச்சு பூஜை பண்றா. அப்படியெல்லாம் நிறைய பேர் பண்றேன். ஏன்னா நம்ம எல்லாம் நல்ல சம்ஸ்காரத்தை பெரிவா காட்டுற வெளியில வந்துட்டதுனால இப்படி எல்லாம் புத்தி போக மாட்டேங்கிறது. இல்லாட்டா அவாவா எத்த தின்னா பித்தன் அழியோன்றதுக்கு என்னென்னமோ வெளியில போறா. கார்த்திகை மாசம் தான் சர்வே சிவனுக்கு பாவக்கால விளக்கேத்தான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சிரிப்புதான் வருது இல்லையா? என்னென்னமத்தையும் பெருமாளை சுவாமியை பாடாப்படுத்துறா. நம்ம என்ன பண்றோம் ஆசையினால சுவாமியை பாடாப்படுத்துறோம் இல்லையா? அது இல்லாத சிம்பிளான வழி. கஞ்சித் காலம் உமாமகேஷ பவத பாதாரவிந்தாச்சனை தியான சமாதி விஷ்ட நதிபி எல்லாத்தையும் இது பாகவத தர்மே சொல்றாங்க. இப்படி ஒரு வேளை பண்ணினா போராதா? இதுக்குமே இது ஆச்சாரியால் மோட்சத்தை சித்தாந்தத்தை எப்படி சொல்லியிருக்காரு சூத்திர பாஷ்யங்கள்ல, கீதா பாஷ்யம், தத்தாத்திரய பாஷ்யம். சிவானந்த சொல்ற மோக்ஷம் ஜீவன் முக்தி என்னன்னு தெரியுமா? இப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கிறது காவா முக்தி இதா. இதுக்கு மேல இந்த பக்தி பண்றதை காட்டிலும் முக்தின்னு ஒண்ணு இருக்கான்ற ஆச்சாரியர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதான் ஆச்சாரியோட ஹிருதயம். காவா முக்தி ரிதோ குதோ பவதி சேத்
இதுக்கு மேல முக்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னா இந்த பக்தியை தானே நான் பிரார்த்தனை பண்ண, வேற என்ன கேட்கறதுக்கு இருக்கு? கிம் பிரார்த்தனியம் ததா. இந்த பக்தின்னு வரும்பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசும். அதனால அந்த அனுபஜனத்தோட நம்ம வாழ்க்கையில இருப்போம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.